வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை ஸ்ரீதேவி எங்கள் அக்கா தான். இறப்பதற்கு முன்பு சொன்ன வார்த்தை, எமோஷனலாக சிறகடிக்க ஆசை பார்வதி சொன்ன பேட்டி பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துச்சு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் கேரக்டரில் நடிகை பாக்கியலட்சுமி நடித்து வராங்க. இவங்க நடிகை ஸ்ரீதேவி தன்னுடைய உறவினர் என்று அவருடைய நடிப்பை பார்த்து தான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றும் சில விஷயங்களை பேட்டியில் கூறியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் டிஆர்பியில் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த சீரியல் நடிக்கும் நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வராங்க. அதிலேயும் பார்வதி பலருடைய ஃபேவரட்டாக மாறி வராங்க. விஜயா என்ன தப்பு செய்தாலும் விஜயாவிற்கு துணையாக இருக்கும் பார்வதி சில நேரங்களில் விஜயா செய்யும் தப்பை முகத்துக்கு நேராக பேசி விடுறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் இயக்குனர் குமரன் இயக்கும் சீரியல்கள் எல்லாமே நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த சீரியலில் கொடுத்துருக்கிறது. அதில் இந்த சீரியலில் முத்துவிற்கு நண்பராக செல்வமும், விஜயாவிற்கு தோழியாகும் பார்வதியும், ரோகிணிக்கு தோழியாக வித்யாவும் என்று பல நண்பர்கள் கூட்டணி இந்த சீரியலில் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்வதி நடித்து கொண்டிருந்த நடிகையின் பெயர் பாக்கியலட்சுமி. இவங்க ஏற்கனவே பல திரைப்படங்களில் 80 காலகட்டத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அதில் தற்போது முதலமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் நடித்த திரைப்படத்தில் கூட பாக்கியலட்சுமி முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு சினிமா விட்டு விலகி இருக்கும் இவங்க இப்போது 2வது இன்னிங்ஸ் தொடங்கியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை மூலமாக தனக்கு பெரிய அளவில் பெயர் கிடைத்திருப்பதாகவும், நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் நீங்கள் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிக்கிறீங்க தானே என்று கேட்பதற்கு சந்தோஷமாக பேசியிருக்காங்க. அதோடு நான் நடிகையாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணம் நடிகை ஸ்ரீதேவி தான் என்று கூறியிருக்காங்க. ஸ்ரீதேவி நடிகை பாக்கியலட்சுமியின் உறவினர் தானா? பாக்கியலட்சுமியின் அப்பாவின் நெருங்கிய உறவினர் ஸ்ரீதேவி. அவரை குழந்தையாக இருக்கும்போதே பாக்கியலட்சுமி தெரியும். மாடர்ன் உடையாக இருந்தாலும் சரி, ட்ரெடிஷ்னல் உதவியாக இருந்தாலும் சரி, அது ஸ்ரீதேவிக்கு கச்சிதமாக பொருந்து இருப்பதை பார்த்து அவரை போல நடிக்க வேண்டும் என்று பாக்கியலட்சுமியை ஆசைப்பட்டிருக்காங்க. அது குறித்து ஸ்ரீதேவியிடம் கேட்டபோது, அப்போது ஸ்ரீதேவி இந்த நேரத்தில் நடிக்க வர வேண்டாம், முதல்ல படிப்பை முடித்து நடிக்கலாம் என்று சொல்லிட்டாங்களாம். அதற்கு பிறகு ஸ்ரீதேவி தெரியாமலேயே அவருடைய பெரியப்பா மூலமாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. தெரிந்து கொண்ட ஸ்ரீதேவி அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காமல் நடிகையாக இருக்க, ஆனாலும் சரி வாழ்த்துக்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதே போல் ஸ்ரீதேவி இறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஏர்போர்ட்டில் யதார்த்தமாக பார்த்தபோது அந்த நேரத்தில் நின்று பேசுவதற்கு கூட முடியலை. அதனால் இருவருமே ஹாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதனால் அதனை தொடர்ச்சி சில வாரங்கள் அவருடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஸ்ரீதேவி அக்காவின் இறப்பை இப்போது கூட என்னால் நம்ப முடியலை, வருத்தமாக இருக்கிறது என பாக்கியலட்சுமி அந்த பேட்டியில் எமோஷனலாக பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.